வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இந்த வீடியோல 2 விதமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். சாம்பாருக்கு அடுத்தபடியா இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா காரசாரமா மேட்ச் ஆகிறது இந்த கத்திரிக்காய் கொஸ்து. இந்த வெரைட்டி கத்திரிக்காய் கொஸ்து சிதம்பரத்துல ரொம்ப ஃபேமஸ். நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பெருங்காயம், காரத்துக்கேற்ற வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் பொன்னிறமா வறுத்துட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து பவுடரா அரைச்சி எடுத்துக்காங்க. குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 பூண்டு, 1/2 கப்பு சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய். வெங்காயம் வதங்கினதும் 1/4 கிலோ கத்திரிக்காய், கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் மேல் தோல் லேசா கலர் மாறினதும் 2 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மேல் தோல் சீவிட்டு சேர்த்துக்கங்க. ஒரே நேரத்துல கார சட்னிக்கும் ரெடி பண்றதுக்காக நடுவுல ஒரு கிண்ணம் வச்சு தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, 2 கொட்டை புளி சேர்த்து கார சட்னிக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். குக்கர்ல விசில் போட்டு 5 விசில் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். குக்கர்ல தனியா கிண்ணத்துல வேக வச்சு அந்த தக்காளி வெங்காயத்தை மிக்சி ஜார்ல சேர்த்து உப்பு வச்சு நல்லா மழை அரைச்சி எடுத்தீங்கன்னாக்கா கார சட்னி ரெடி. எப்பொழுதும் வதக்கி அரைக்கிற கார சட்னி மாதிரியே தான் இருக்கும். நல்லெண்ணெயில இடிச்ச பூண்டு சேர்த்து கடுகு சேர்த்து தாளிச்சிங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த கார சட்னி. காரம் கொஞ்சம் தூக்கலா வச்சு 2 பத்தை புளி சேர்த்து நல்லெண்ணெயில கடுகு இடிச்ச பூண்டு சேர்த்து தாளிச்சு பாருங்க. இந்த கார சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சட்னிக்கு எவ்வளவு இட்லி இருந்தாலும் பத்தாது. கார சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்ப கொஸ்து ரெடி பண்றதுக்காக வேக வச்ச இந்த கத்திரிக்காவை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் வேக வச்சதுனால நல்லா கொலைய வெந்திருக்கும். இதே மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ண அந்த மசாலா சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்க விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, கட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துல தான் இருக்கணும். ஒருவேளை ரொம்ப தண்ணி ஊத்தினீங்கன்னாக்கா 1 கரண்டி இட்லி மாவை கரைச்சி ஒரு கொதி கொதிக்க விடுங்க, சரியாயிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டிஃபன் ரெசிபி கறிவேப்பிலை பொங்கல். சாப்பாட்டுல கருவேப்பிலையை தனியா பொறுக்கி வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இதே மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த கருவேப்பிலை பொங்கலுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். நான் பொங்கலை பாதியா பிரிச்சு 2 வெரைட்டிஸ்ல செஞ்சிருக்கேன். இதுக்காக 1 கப்பு அரிசி, அதே 1 கப்பு பைத்தம்பருப்பு. இந்த பச்சரிசியில தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு குக்கர்ல எடுத்துக்கிறேன். 2 கப்பு அரிசி பருப்புக்கு 6 கப்பு தண்ணி, நெய், தேவையான உப்பு. குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் வேக விட்டுடுங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா கிளீன் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், நம்ம கிளீன் பண்ண கருவேப்பிலையை மொறுன்னு வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 3 விசில்ல சாதமும் நல்லா கொழிஞ்சு வெந்துருச்சு. தண்ணி பாருங்க கரெக்டா இருக்கு. இப்போ இந்த பொங்கலை தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, நம்ம ஏற்கனவே அரைச்ச கருவேப்பிலை பொடி நெய்யிலேயே நல்லா வதக்கிட்டு இதுல நம்ம வேக வச்ச பொங்கலை சேர்த்துக்கலாம். நான் பொங்கலை 2 பாதியா பிரிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கருவேப்பிலையில கொட்டி கிண்டிடுங்க. மீதி பாதியில மிளகு பொங்கலுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு சாம்பார், தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க இது வரைக்கும் கருவேப்பிலை பொங்கல் செஞ்சது இல்லைனாக்கா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரம் கௌசி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.